அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பு திமுகவிற்கு உள்ளே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் விடுதலை செய்து 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2017 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் விசாரித்தார். லஞ்ச ஒழிப்பு தரப்பில் இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணையின் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வழக்கறிஞர் பாபு முத்துமீரான் குறிப்பிட்டார். பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, அமைச்சர் பொன்முடியின் மனைவி வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமாக 110 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாகவும் தனியாக வர்த்தகம் செய்வதாகவும் இவற்றை புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ளவில்லை என்றும் வாதிட்டார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் வாதிட்டார். இருதரப்பு வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்து நவம்பர் 27 வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்துள்ளார். அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்ய உத்தரவிட்டார். தண்டனை விவரங்களை அளிப்பதற்காக வழக்கின் விசாரணையை வரும் 21 தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு திமுகவிற்கு உள்ளே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். பெரிய விவாதத்தையும் திமுக உள்ளே இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அப்போது ஜெயலலிதா 66 கோடி சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றார். அப்போது இறந்தால் கூட அவர் A1 என்றுதான் அர்த்தம். சசிகலா கூட இந்த வழக்கில் A2வாக சென்றவர். இன்று அதே சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு ரூபாய் 1.76 கோடி சேர்த்ததாக தீர்ப்பு வழங்கப்பட்டும் உள்ளது. சொத்து அளவு வேறு என்றாலும் குற்றம் ஒன்றுமே. வழக்கு என்பது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்குதான் என்ற பேச்சில் திமுகவில் எழுந்து உள்ளதாம். இதனால் தான் கண்டிப்பாக இதில் மேல்முறையீடு செய்தாலும் தப்பிக்க முடியாது என்ற திமுக தரப்பில் நிர்வாகிகள் இடையே விவாதமும் எழுந்து உள்ளதாம். இதனால் தான் அமலாக்கத்துறை இவரை கைது செய்யாமல் விட்டுவிட்டதோ, சுப்ரீம் கோர்ட் ஜெயாவை விடவில்லை, அதனால் பொன்முடியும் தப்பிக்க முடியாது என்றும், இதனால் பொன்முடியின் அமைச்சர் பதவிக்கு வரப்போகும் அமைச்சர் யார் என்ற விவாதமும் திமுகவில் எழுந்த நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி கைதாவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை அடுத்ததாக யாருக்கு கொடுக்கலாம் என்று ஆலோசித்து வந்த நிலையில் ஏற்கனவே அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட PTR, ஆவடி நாசர் ஆகியோர் இருவரில் யாருக்காவது கொடுத்து விடலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளதாம்.